போன வருடம் நடிகர் விஜயா இருந்த நம்ம தளபதி விஜய் அவர்கள் 10வது மற்றும் 12வது வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசும் பாராட்டும் கொடுத்து ஊக்குவிச்சார். இப்போ அதனுடைய 2வது வருட விழா. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வெறும் நடிகர் விஜய் மட்டும் கிடையாது, தளபதி விஜய் மட்டும் கிடையாது, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் இப்போ கல்வி விருது வழங்கும் விழா சென்னையில் கோலாகலமாக நடந்துட்டு இருக்கு. அப்போ விஜய் அவர்கள் ஒரு அட்டகாசமான ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு. அப்படி என்ன பேசினாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதாவது, நடந்து முடிந்த பொதுத் தேர்வில் சாதனை படைத்த தம்பி தங்கைகளுக்கு என் வாழ்த்துக்கள். இந்த விழா சிறப்பாக நடக்க உதவிய ஆனந்திற்கும் ராஜேந்திரனுக்கும் தமிழக வெற்றி கழக கட்சியின் தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா இரவு பகல் பார்க்காம இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. எதிர்காலத்தின் தமிழக மாணவ மாணவிகளான உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருப்புகளை பார்க்கும்போது தான் நமக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கும், நாமளும் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. அது காரணம் உங்களை பார்த்ததால தான் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த மாதிரி விழாவில் 2 நல்ல விஷயங்களை சொல்லிட்டு வேற என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் எல்லாருமே உங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி தான் பயணம் செய்யறீங்க. உங்களில் சிலருக்கு அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அதில் சின்ன தொய்வு ஏற்படலாம். ஆனால் எல்லா தொழிலிலும் நாம் ஈடுபடுறது நல்ல விஷயந்தான். நமக்கு என்ன தொழில் பிடிச்சிருக்கோ, என்ன துறை பிடிச்சிருக்கோ அந்த துறையில் 100% உழைப்பை போட்டால் யாராக இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி பெறலாம். அதில் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். இன்றைக்கி நமக்கு நல்ல தலைவர்கள் தேவைப்படுறாங்க. நான் தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொன்னது வெறும் அரசியலில் மட்டும் கிடையாது, எல்லா துறைகளிலும் தலைவர்கள் தேவைப்படுறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச துறை என்ன அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து அதில் இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு 100% உழைப்பை போட்டிங்கன்னா நீங்களும் அந்த துறையில் நல்ல தலைவராக வரலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர வேண்டியது. இன்னும் வருங்காலத்தில் உங்களுடைய ஆப்ஷன் அரசியலாக இருந்தாலும் சரி, உங்களோட கேரியரே அரசியல் தான் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேறு எதுவும் கிடையாது. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசையும் கூட. நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணுமா வேணாமா நீங்களே சொல்லுங்கள். நல்லா படித்தவங்க தலைவராக வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லும்போது அரங்கம் கரகோஷத்தில் அதிர்ந்தது. அதுக்கப்புறம் என்ன பேசுறாருன்னா, படிக்கிறப்பவே இப்போவே மறைமுகமாக அரசியலில் ஈடுபடுங்க. அதாவது டெய்லியும் நியூஸ் பேப்பர் படிங்க, எல்லா நியூஸ் பேப்பரும் படிங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தியை அவங்க கட்சி எந்த கட்சியை அவங்க சார்ந்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நியூஸ் போடுவாங்க. அதே செய்தியை வேறு ஒரு நாளிதழ் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதற்கு பின்னாடி சில அரசியல் கட்சிகளும் அவங்க சார்பாக இருக்கிற அரசியல் தலைவர்களும் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ வந்ததுலேயே அந்த செய்தியில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிற விஷயத்தையும் போக போக நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஸோ இப்படி புரிஞ்சுக்கிட்டாலே ஒரு அரசியல் கட்சி செய்கிற பொய்யான பிரச்சாரங்களை நீங்கள் நம்பாமல் இருக்கலாம். இது தெரிஞ்சுக்கிட்டாவே ஒரு சிறந்த அரசியல் வேறு எதுவுமே இருக்க முடியாது அப்படிங்கிறதான் நான் சொல்ல வர்றது. உங்களோட அடையாளத்தை என்றைக்குமே தயவு செஞ்சு இழக்க வேணாம். ஏன்னா போதைப் பொருட்கள் பயன்பாடு இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாயிடுச்சு. பெற்றோர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்குது. போதைப் பொருளை தடுக்க ஆளும் அரசாங்கம் தவறிவிட்டது அப்படின்னு நான் பேச வரவே இல்லை. ஏன்னா அப்படி பேசுறதுக்கான மேடை இது இல்லை, நான் அதை பேசவே மாட்டேன். ஸோ அரசாங்கம் அதை விட்டுறலாம், நம்மளுடைய பாதுகாப்பை நாம் தான் பார்த்துக்கணும். ஸோ நான் சொல்கிறத அப்படியே தயவு செஞ்சு ரிப்பீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சே நோ டு டெம்பரரி ப்ளஷர் அண்ட் சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அரங்கம் ஒரு தடவை அதை ரிப்பீட் பண்ணிச்சு, மீண்டும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ண சொன்னார், மறுபடியும் அந்த அரங்கம் சொல்லிச்சு. ஸோ அதோட நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உரையை முடித்தார் தளபதி விஜய், தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவர் விஜய்.